த ரியல் கேரளா ஸ்டோரி. கேரள மாநிலம் கோழிக்கோட்டு பகுதியை சேர்ந்த அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர் சவுதி அரேபியாவுக்கு 2006 வருஷத்துல போறாரு. அங்கே அவருக்கு ரியாத் அப்படிங்கிற இடத்துல ஒரு வீட்டில் டிரைவரா வேலை கிடைக்குது. அந்த சமயத்துல வீட்டினுடைய உரிமையாளர் பையனை கொன்னுட்டதா அவங்க பேரண்ட்ஸ் கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த சமயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பையன் உடல்நிலை சரியில்லாத பையன், உணவு போறதுக்குன்னா ஒரு குழாய் பொருத்தப்பட்டு இருந்துச்சு, அந்த குழாய் தெரியாம தட்டி விட்டதுனால அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது மாதிரி இவர் தரப்பு வாதத்தை சொல்றாரு. ஆனாலும் கோர்ட் அவருக்கு மரண தண்டனை விதிச்சிடுறாங்க. ஆனாலும் கூட அவங்களுடைய டிமாண்டுக்கு இவர் கட்டுப்பட்டாரு அப்படின்னா இவருக்கு மரண தண்டனை கேன்சல் பண்ணப்படும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க பேரண்ட்ஸ் இந்திய மதிப்புல 34 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த செய்தி கேட்ட உடனே கேரளாவில் உள்ள பல்வேறு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு 34 கோடி ரூபாயை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 34 கோடி ரூபாய்ங்கிறது சாதாரண ஒரு பணம் கிடையாது. ஆனாலும் ஒரு மனுஷனை காப்பாற்றுறதுக்காண்டி கேரளா மக்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு அவரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதாங்க ரியல் கேரளா ஸ்டோரி.